எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திகேயன். இன்னைக்கு டாபிக் பித்ருதோஷம் ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கடுத்து குலதெய்வ சாபம் இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதனோட பரிகாரங்கள் விளக்கமாக சொல்ல போகிறேன். கேட்டு பயனடைங்க. ஸோ நேற்று என்னால் வர முடியல, தடங்களுக்கு வருந்துகிறேன். நேற்று வெளியூர் கோயிலுக்கு போனதுனால என்னால் உங்களை கனெக்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ நம்ம பித்ரு சாபம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். பித்ரு சாபம் உங்கள் ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருந்தால் பித்ரு தோஷம், அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்குண்டான பரிகாரம் இது ஒன்று. ரெண்டாவது குலதெய்வ சாபம் இருக்கா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு என்னென்ன நிவர்த்தி, இதுதான் இன்றைக்கி டாபிக். வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஜாதக கட்டத்தில் மேஷம் 1, ரிஷபம் 2, மிதுனம் 3, கடகம் 4, சிம்மம் 5, கன்னி 6, துலாம் 7, விருச்சிகம் 8, தனுசு 9, மகரம் 10, கும்பம் 11, மீனம் 12, இப்படி 12 கட்டமாக போட்டுங்க. ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்திலே இருக்கும். ஜாதகம் தான் எடுத்து வச்சிங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். இப்போ பித்ரு தோஷன்றது எப்படி ஜாதகத்தில் கண்டுபிடிக்கணும்னா, சூரியன் தான் ஆத்மகாரகன், பித்ருகாரகன். ஸோ அந்த சூரியனை எந்த கட்டத்தில் இருந்தால் பித்ரு தோஷம், யார் கூட இருந்தால் பித்ரு தோஷன்றது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல சூரியன் 2 பேருக்கு பகைன்னு என்னோட முதல் வீடியோவில் போட்டிருக்கேன். அதில் ஒன்று ஜென்ம எதிரியான ஒரு பிள்ளையே சனி பகவான், ரெண்டாவது சுக்கிர பகவான். இவங்க 2 பேருக்கு ஜென்ம பகையாளி சூரியன். ஸோ அவங்க கட்டங்களான ரிஷபம், துலாம், மகரம், கும்பம், இந்த இடத்துல சூரியன் இருந்தால் பித்ருதோஷம். நீங்கள் அப்படியே கட்டமாக என்ன கூட 3 வரும். இந்த பக்கம் இப்படி வந்தீங்கன்னாலும் துலாம் வரும், 7வது கட்டமாக. ஸோ இந்த பக்கம் மேலேருந்து என்னாலும் 3வது கட்டம், இந்த பக்கம் 2, 3 இதெல்லாம் தோஷங்கள் தான். இந்த கண்ணிலேருந்து என்னாலும் சரி, அப்படி ரைட்டு, இந்த பக்கம் லெஃப்ட்டு, இப்படி என்னங்கன்னா 2வது கட்டமாக துலாம் வரும், கன்னி துலாம். ஸோ இது 2த்துல சூரியன் இருந்தால் பித்ருதோஷம். அதேமாரி மகர கும்பத்தில் இருந்தால் பித்ருதோஷம். இது முதல் விதி. ரெண்டாவது சனியோடு சேர்ந்து எந்த கட்டத்தில் இருந்தாலும் பித்ருதோஷம் தான். ராகு கேதுகளோடு சேர்ந்து இருந்தாலும் பித்ருதோஷம் இருக்குது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கடகத்தில் சூரியன் சனி இருந்தாலும் பித்ருதோஷம் தான். அதேமாரி உங்கள் 12 கட்டத்தில் எங்கே இருந்தாலும் சூரியன் சனி தொடர்பு இருந்தாலே பித்ருதோஷம் தான். அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் விருச்சகத்தில் சூரியன் கேது, அதுவும் பித்ருதோஷம் தான். அதே மாதிரி மேஷத்தில் சூரியன் ராகு, அதுவும் பித்ருதோஷம் தான். ஸோ 12 கட்டத்தில் எங்கே இருந்தாலும் பித்ருதோஷம் கன்ஃபார்ம். அது இந்த 3 கிரகத்தோடு சேர்ந்து இருக்கும் போது. இது 2வது விதி. மூணாவது கட்டம் மிதுனம், 6வது கட்டம் கன்னி. இந்த இடத்துல இருந்ததுன்னா 50% பித்ருதோஷம் சூரியன். அதுக்கப்புறம் 6, 12 இந்த கட்டத்தில் சூரியன் இருந்தாலும் பித்ருதோஷம் வரும். ஸோ 3, 6 50% இருக்கும். 6, 12 முழுமையாக கடுமையான பித்ருதோஷம் இருக்கும். ஸோ இதை நீங்கள் எளிமையாக உங்கள் பர்த் சார்ட் எடுத்து வச்சுக்கிட்டு சூரியன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். மேஷம் முதல் வீடு, அந்த முதல் வீட்டிலேருந்து வரும்போது ரிஷபம் துலாமில் இருந்தால் பித்ருதோஷம். அதே மாதிரி மகர கும்பத்தில் இருந்தால் பித்ருதோஷம். ரெண்டாவது சனி ராகு கேது கூட சேர்ந்திருந்தால் பித்ருதோஷம்.
அதுக்கப்புறம் வந்து 3-6 இருந்தாலும் பித்ருதோஷம்தான். 6-12 இருந்தாலும் பித்ருதோஷம் தான். இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதாவது கட்டத்தை எண்ணி வரும்போது 6-12, 6வது வந்து கன்னி வரும், 12 மீனம் வரும். ஸோ உங்கள் லக்னத்துலேருந்து நீங்கள் அப்படி எண்ணி பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் அந்த சூரியன் இந்த கட்டத்தில் இருக்கான்னு பார்க்கணும். அது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். சூரியன் இருக்கிற இடம் ரிஷபம் துலாத்தில் இருக்கான்னு பாருங்கள், மகரம் கும்பத்தில் இருக்கான்னு பாருங்கள், இல்லை சனி ராகு கேது கூட சேர்ந்து இருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் இருந்தால் பித்ருதோஷம். 3வது மட்டும்தான் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 3, 6, 8, 12, 8 விருச்சிகம், 12 மீனம். இந்த இடத்துல சூரியன் இருந்தாலும் பித்ருதோஷம். இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பித்ருதோஷம் இருந்தால் என்னென்ன தடை வரும்னு நான் சொல்கிறேன். பித்ருதோஷம் இருந்ததுன்னா திருமண தடை, புத்திர தடை, குழந்தைகள் பிறப்பதில் தாமதமாகும், முன்னோர்கள் சாபங்கள் இருக்கும், எந்த காரியம் தொடங்கினாலும் அதில் தடை ஏற்படும். எதையுமே வந்து உங்களால் நினச்ச நேரத்தில் முடிக்க முடியாது. இதெல்லாம் பித்ருதோஷத்துக்கான அறிவு. ஒருத்தவங்க ஈஸியாக ஒரு ஜாப் போகிறாங்கன்னா ஈஸியாக வேலை கிடச்சிடும். பித்ருதோஷம் இருக்கிறவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து வேலை கிடைக்காது. 10 இடம் 15 இடம் அலைஞ்ச பிறகு தான் வேலை கிடைக்கும். திருமணம் இருந்தாலும் 1000 வரம் பார்த்தேன், 500 வரம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பித்ருதோஷத்துக்கான அறிகுறிகள். இப்போ வந்து பரிகாரம் பார்ப்போம். பரிகாரம் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு பரிகாரம் வந்து பித்ருதோஷத்துக்கு கருப்பு எள்ளு தான் வந்து நீங்கள் அமாவாசை திதியில் வந்து தர்ப்பணம் கொடுக்கும்போது அந்த எள்ளை வச்சு தான் பண்ணுவீங்க. ஏன்னா எள்ளு தான் டைரெக்டாக கனெக்ட் ஆகுது சூரியனுக்கும், ஆத்மகாரம் பித்ருகாரனுக்கு கனெக்ட் ஆகுது கருப்பு எள்ளு. சனி பகவானும் வந்து மரணத்தை குறிக்கக்கூடிய ஆயுளை நிர்ணயிக்கக்கூடிய கடவுள். ஸோ அதனால் இப்படி கனெக்ட் ஆகிருக்கு. பித்ருகாரனுக்கு அப்பாவோட அந்த எல்லை வச்சு நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகேங்களா? ஸோ கருப்பு எல்லை எடுத்துங்க, வெல்லம் எடுத்துங்க. வெல்லம் எடுத்துக்கிட்டு அதை நல்லா பிசைஞ்சி, நல்லா வெல்லத்தை நல்லா தூளாக்கிட்டு அப்புறம் பிசைஞ்சி 5 உருண்டையாக எடுத்துங்க. 5 உருண்டை எடுத்து ஒரு சுத்தமான வெள்ளை துணியில் மஞ்சள் கலர் கயிறு கட்டி 5 வாழைக்காய் காம்புள்ள வாழைக்காய் எடுத்துங்க. அந்த வாழைக்காயை எடுத்து அந்த மஞ்சள் நூலில் கட்டி வச்சுக்கிற வெல்லம் எள்ளோட முடிச்ச 5 வாழைக்காயிலையும் கட்டிடுங்க. கட்டிட்டு அமாவாசை திதியில் போயிட்டு கடல் நீரில் இல்லை அருவிகளில் குளங்களில் எங்கே உங்களுக்கு வசதி இருக்கோ அந்த இடத்துல போயிட்டு உங்களுடைய முன்னோர்கள் பேரை சொல்லி கோத்திரம் சொல்லுங்கள். தெரிஞ்சால் கோத்திரம் சொல்லுங்கள், தெரியாதவங்க சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம்னு சொல்லுங்கள். அதில் ஏதாவது ஒரு கோத்திரம் இருப்பீங்க. முதல்ல கோத்திரம் தெரிஞ்சுங்க. கோத்திரம் தெரிஞ்சால் 100% ரிசல்ட் கிடைக்கும். அதனால் அந்த கோத்திரம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். இந்த பரிகாரம் வந்து 100% உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ கொடுங்க. இது 1. 2வது பரிகாரம் வந்து கேரளாவில் திருவள்ளூர் என்ற ஏரியாவில் பரசுராமர் கோயில் இருக்குது. அந்த பரசுராமர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே போனீங்கன்னா அவர் யூஸ் பண்ண அந்த கோடாரி இருக்குது, அவர் பிரதிஷ்டை பண்ண அந்த சக்கரம் இருக்குது. அங்கே போயிட்டு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு மனசார வேண்டிக்கிட்டு உங்கள் முன்னோர்கள் பேர்கள்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு வேண்டிட்டு வந்தீங்கன்னாலும் இந்த பித்ருதோஷம் குறையும். அதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது, மெயினாக அகத்திக்கீரை. 2வது வந்து 1 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கிக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு பசுமாட்டுக்கு கொடுங்க. அதுவும் வந்து உங்களுக்கு பித்ருதோஷத்தை போக்கும். ஸோ இந்த 2 பரிகாரம் சொல்லியிருக்கேன். 3வது வந்து
கோயில் பரிகாரமும் இருக்குது. அப்புறம் வந்து நம்ம மகா பெரியவா சொன்ன அற்புதமான பரிகாரங்கள் இருக்குது, அதையும் பண்ணுங்க. இது பண்ணாலும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ரெகுலராக காகத்துக்கு எள்ளு கலந்த சாதம் வைக்கலாம், காஞ்ச திராட்சை வைக்கலாம். இது முதல் பரிகாரம். காகம் வந்து சனி பகவானுடைய வாகனம். ஸோ அது ஈஸியாக கனெக்ட் ஆகும். இதை ரெகுலராக எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து பசுவுக்கு உணவளித்தல், அதுவும் சொன்னேன், அதுவும் பண்ணுங்கள். மூணாவது குருவுக்கு உணவளித்தல். இது வந்து குடும்பம் தம்பதிகள் ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கான பரிகாரம். இதுவும் குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, பித்ரு தோஷத்துக்கு, அதுவும் பண்ணுங்கள். எருமை மாட்டுக்கு வந்து எருமைக்கு வந்து உணவளித்தாலும் நல்ல பலன் கிடைக்கும், அதுவும் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு மரண பயத்தை போக்கும். ரெண்டாவது, எருமை வந்து யமனோட வாகனம். யமன் வந்து சனி பகவானோட அண்ணன். ஸோ யமபயமும் நீங்கும், சனி பகவானோட தாக்கம் குறையும். இது ரெண்டாவது. நாய்க்கு உணவளித்தல் நான் காலபைரவருக்கு நேற்று ஒரு வீடியோ போட்டேன். என்னோடய லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுவும் வந்து கண்ணடி, எதிரி பலம் இதெல்லாம் குறையும். ஸோ இதுவும் பண்ணுங்கள், இது ரொம்ப பலனளிக்கும். எறும்புக்கு உணவளிக்கத்தும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பரிகாரங்கள், இதெல்லாம் மறக்காமல் பண்ணுங்கள். எறும்புக்கு வந்து பச்சரிசி வாங்கி வெல்லம் கலந்து வைங்க, நல்ல பலன் கிடைக்கும். எப்பப்பெல்லாம் அரசமரத்து விநாயகரை பார்க்குறீங்களா கையோடு எடுத்துகிட்டு போயிடுங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே பச்சரிசி வெல்லம் கலந்ததை வந்து அந்த மரத்துக்கிட்ட தூங்கினீங்கன்னா கருப்பு எறும்பு வந்து எடுத்துக்கும். எந்த எறும்பு எடுத்தாலும் நல்லது தான். அதுக்காக கருப்பு இருக்கிற எறும்பாக பார்த்து தேடி போகாதீங்க, அங்கே போட்டுட்டு வந்துடுங்க, நல்ல பலன் கிடைக்கும். ரெண்டாவது, குரங்குக்கு வாழைப்பழம் கிடைக்கும். இதுவும் வந்து புத்திர பாக்கியத்துக்கு முக்கியமான பரிகாரம். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ ஒரு டசன் 2 டசன் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு குரங்குக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க, பிஸ்கட் வாங்கி கொடுங்க. இதுவும் நல்ல பரிகாரம் தான். மானுக்கு வந்து கேரட்டு இதெல்லாம் கொடுக்கறது திருமண தடையை போக்கும். இது வந்து மகா பெரியவா அவரோட வாயால் மக்களுக்கு உபதேசம் பண்ண பரிகாரம். ஸோ பெரியவங்க சொன்ன பரிகாரத்தை நம்ம எடுத்துக்கணும். அந்த பரிகாரங்களை எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ நீங்கள் சொல்லுங்கள், அதை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், யாராவது வந்து உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லுங்கள், இது பண்ணுங்கள். இந்த புறாவுக்கு உணவளித்தலும் மிகப்பெரிய பரிகாரம். புறாவுக்கு வந்து வெள்ளை பூந்தி வாங்கி போடுங்க, நல்லா பலன் அளிக்கும். அது வந்து சின்ன சின்ன தோஷங்களை போக்கும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா எஃபெக்டிவாக வேலை செய்யும். பித்ருதோஷத்துக்கு பித்ருதோஷம் இதுக்கு முன்னாடி பண்ணதுக்கு இப்போ இருக்கிற உங்களோட தாய் தந்தைகளை வந்து மதிங்க, அவங்களுக்கு தேவையான பணிவிடைகளை செய்யுங்க. உங்கள் தாத்தா பாட்டி இருந்தால் அவங்களுக்கு பண்ணுங்கள், பணிவிடைகள் பண்ணுங்கள், அவங்க தேவையானது வாங்கிக்கணுங்க. இதெல்லாம் இப்போ நடைமுறையில் பண்ணிங்கன்னா உங்கள் பின்னாடி இருக்கிற சந்ததிகளில் இந்த பித்ருதோஷம் பாதிக்கும். நீங்கள் பண்ண இந்த தோஷங்கள் குறைஞ்சிக்கிட்டே வரும். அது பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற தடைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வரும். அதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. வீடியோவை பொறுமையாக பார்த்து பித்ருதோஷம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுங்க. அப்புறம் நான் சொன்ன பரிகாரங்களை பண்ணுங்கள். இந்த பித்ருதோஷத்துக்கான பரிகாரங்கள் இப்போ நான் 2 சொல்லிக்கிறேன். இன்னும் 2 கோயில் பரிகாரங்கள் நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். கோயில் பரிகாரங்கள் உங்கள் முன்ஜென்ம பாவத்தை எப்படி தீர்க்கணுன்றது அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ வந்து குலதெய்வ சாபம் இருக்கான்றது எப்படி உங்கள் ஜாதகத்தில் கண்டுபிடிக்கிறது? ஈஸியாக இதே தான் 12 கட்டம். அந்த கட்டத்தில் சனி பகவான் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். அந்த சனி பகவான் இருக்கிற இடத்துலேருந்து 6வது பிளேஸில் சூரியன், சந்திரன், புதன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து குலதெய்வ சாபம் இருக்குன்றது நீங்களே எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஜோசியராகன்றதில்ல. சனி பகவான் உங்கள் பர்த் சார்ட்டில் எந்த இடத்துல இருக்காருன்னு பாருங்கள். அங்கே இருந்து 6வது பிளேஸில் சூரியன், சந்திரன், புதன் இருந்தாங்கன்னா உங்களுக்கு குலதெய்வ சாபங்கள் இருக்குது அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம்.
புரியலைன்னா மறுபடியும் சொல்கிறேன். எளிமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய பட்ஷாட் எடுத்துங்க. பட்ஷாட் எடுத்துக்கிட்டு சனி பகவான் தான் குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய இடம், அந்த கிரகம்தான். அங்கே இருந்து சனி பகவான் இருக்கிற வீட்டிலேருந்து எண்ணணும். நீங்கள் 1வது வீட்டிலேருந்து எண்ணாதீங்க. அந்த வீட்டிலேருந்து 6வது வீட்டில் புதன், சந்திரன், சூரியன் ஆகிய கிரகங்கள் ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு குலதெய்வ சாபம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் குலதெய்வ சாபம் இருக்கிறதுக்கு நீங்களே எளிமையாக கண்டுபிடிச்சிடும். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பரிகாரம்? இப்போ குலதெய்வம் சாபம் இருக்குன்னா இதே தான். திருமண தடை, வீட்டில் சண்டை சச்சரவு, நிம்மதியாக இருக்காது, எப்போ பார்த்தாலும் சண்டை இருக்கும், அழுக்குறல் கேட்டுக்கிட்டே இருக்கும், குழந்தைங்களுக்கு எப்போ பார்த்தாலும் சின்ன சின்ன அடி போடும், போகிற காரியம் நடக்காது, நம்ம நினச்ச நேரத்தெல்லாம் நடக்காது. ஸோ பித்ரு தோஷமும் குலதெய்வ சாபமும் இதே தான். திருமணம் லேட்டாகும், இதெல்லாம் நடக்கும். ஸோ இது நீங்கள் எளிமையாக தெரிஞ்சுக்கிட்டு இப்போ பரிகாரத்துக்கு வரேன். இந்த பரிகாரங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக வேலை செய்யும். இந்த பரிகாரங்கள் நான் இதேமாதிரி 2 பரிகாரம் இன்றைக்கி சொல்கிறேன். மற்ற பரிகாரங்கள் நான் அப்புறமா சொல்கிறேன். ஏன்னா நிறைய பரிகாரங்கள் சொன்னோன்னா குழப்பம் அடையுங்க. எதை ஃபஸ்ட்டு பண்ணணும், 2வது பண்ணணுன்ற அதில் வேறு ஒரு தெளிவு இல்லாமல் இருப்பீங்க. அதனால் இப்போ சொல்கிற 2 பரிகாரம் நான் எதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன்னா அதை ஃபஸ்ட்டு செய்யுங்க, 2வது சொல்கிறது 2வது செய்யுங்க. ஃபஸ்ட்டு ஒரு தாமரைத்தண்டு திரி வாங்கிக்கோங்க. அந்த திரி வாங்கிட்டு பன்னீரில் நல்லா நினச்சிங்க. குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி குலதெய்வ கோயிலுக்கு ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு 1 முறை 2 முறை நீங்கள் கம்பல்சரி போகணும். இது பை டிஃபால்ட். அப்படி அடிக்கடி போகிறவங்க ரொம்ப சந்தோஷம், அடிக்கடி போயிட்டு வாங்க. போகும்போது இந்த பரிகாரத்தையும் பண்ணுங்க. சாபம் இருந்தால் தான் போகணுன்னு இல்லை, இல்லைன்னா கூட 2 முறையாவது போயிடணும் வருஷத்தில். இதை ஞாபகம் வச்சுங்க. தண்டு திரி ஊற வச்சு பன்னீரில் நினச்சி நல்லா காய வச்சுங்க. போகும்போது இழுப்பை எண்ணெய் வாங்கிட்டு போங்க. மண் அகல் விளக்கு நல்லா பெருசாக வாங்கிட்டு போங்க. 1/2 லிட்டரோ 1/4 லிட்டரோ வாங்கிட்டு போயிட்டு அந்த அந்த அகல் விளக்கு நல்லா தண்ணியில் ஊற வச்சிடுங்க. முன்னாலே என்னைக்கு போகிறீங்களோ அதுக்கு முன்னாள் நல்லா ஊற வச்சுட்டு காய வச்சிடுங்க. இதே மாதிரி அந்த அகல் விளக்கில் சுத்தமான இழுப்பை எண்ணெய் ஊற்றிங்க. இந்த பன்னீரில் நினச்ச திரியை போட்டு உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட மனசார வேண்டிட்டு வாங்க. நான் ஏதோ ஒரு பிரிவில் தெரிஞ்சோ தெரியாமல் சில தப்புகள் பண்ணியிருப்போம், அதை மனசார எங்களை மன்னிச்சு எங்களுக்கு இந்த கலியுகத்தில் வாழ வழி பண்ணுங்க அப்படின்ட்டு மனசார வேண்டிட்டு வாங்க. இது அம்மா பெண் தெய்வமாக இருந்தால், குலதெய்வமாக இருந்தால் பௌர்ணமியில் பண்ணுங்கள். ஆண் குலதெய்வமாக இருந்தால் அமாவாசையில் பண்ணுங்கள். இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். எப்பப்பெல்லாம் போகிறீங்களோ அப்பப்பெல்லாம் போயிட்டு நீங்கள் இந்த இழுப்பெண்ணெய் வாங்கி கொடுக்குறது, வெல்லம் 3 நாளே வாங்கி வச்சுக்கிட்டு மண்டை வெல்லம்னு கேளுங்க. கட்டி வெல்லம், மண்டை வெல்லம் அது மளிகை கடையில் கிடைக்கும், நாட்டு மந்த கடையில் கிடைக்கும். அதை போயிட்டு வாங்கி வச்சு அங்கே கோயிலில் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நல்ல பரிகாரம். ஃபஸ்ட்டு இது. 2வது பரிகாரம் வீட்லேயே குலதெய்வத்தோட படத்தை வச்சு அந்த படத்தை இதே மாதிரி பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி, ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை. பௌர்ணமி மாலை வேலை, அந்தி சாயுது இல்லையா, 6 மணி. அதுக்கப்புறம் நல்லா சுத்தமான பசும்பால் வாங்கிக்கோங்க. நல்லா காய்ச்சி அதில் கற்கண்டோ பனங்கற்கண்டு இல்லை நார்மல் டைமண்ட் கற்கண்டு இல்லை நாட்டு சர்க்கரை, பனவெல்லம் எது ஒன்றாலும் போட்டு உங்கள் குலதெய்வத்துக்கு சிவபெருமான் ஃபோட்டோ இருந்தால் சிவபெருமானுக்கு வச்சு மனசார வேண்டிங்க. உங்களோட கோரிக்கையும் வைக்கலாம் இந்த பரிகாரத்தில். எனக்கு ஏதாவது நல்லது நடக்கணும், திருமணம் ஆகலை, திருமணம் தள்ளி போகுதுன்னா இந்த 2 காரணம் தான் இருக்கும். அதனால் அது வேண்டிங்க. இது ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமிலையும் இதை பண்ணுங்கள். உங்கள் சங்கல்பத்தையும் வைங்க. தொழில் தடை இருக்கா அதுக்கு பண்ணுங்கள், வேலை கிடைக்கலையா அதுக்கு வேண்டிங்க, குழந்தை பாக்கியம் வேணுமோ அதுக்கு வேண்டிங்க. இது எல்லாமே பண்ணலாம். இதெல்லாம் நல்லா வேலை செய்யும்.
ஸோ குலதெய்வ சாபம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்குண்டான பரிகாரம் சொல்லியிருக்கேன். பித்ரு தோஷம் ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்குண்டான பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை நல்லா பார்த்துட்டு ஷேர் பண்ணி யார் யாருக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. என்னோட முக்கியமான வேண்டுகோள் இதுதான். ஃபஸ்ட்டு இந்த பரிகாரங்கள் செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இந்த பரிகாரங்கள் செய்யறதுக்கு முன்னாடி தட்சணை கோயில் உண்டியலில் போட்டுருங்க. 11 ரூபாய் போட்டுருங்க. தட்சணை இல்லாமல் சொன்னேன்னா எனக்கும் அது பாவம். நான் நீங்கள் நல்லா இருக்கணும்னு போடுறேன். அந்த தட்சிணா தேவி தான் ஜாதகத்துக்கு அதிதேவதை. அவங்களோட சாபத்தை நான் பெறணும். அதனால் இதை நான் பொது வெளியில் விடுறதுனால நீங்கள் அதை 11 ரூபாய் கோயில் உண்டியலில் போட்டுட்டு இதை செய்யுங்க. இந்த பரிகாரத்தை பலன் அடைஞ்ச பிறகு உங்களுக்கு ஏதாவது எனக்கு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய ஜிபே நம்பர் நான் அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இதனால் பலன் அடைஞ்சேன்னு சொல்லுங்கள். அதுதான் முக்கியம். மெயின் பணம் கூட செகண்டரி தான். நீங்கள் பலன் அடைஞ்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. எவ்வளோக்கு எவ்வளோ இது நீங்கள் மும்முரமாக பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்களோட தடைகள்லாம் விலகும். ஸோ அடுத்து நான் திருமணத்துக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டே குழந்தை பாக்கியத்துக்கு போட்டுட்டேன். இப்போ ஏன்னா இது 2 இடத்துல தான் திருமணமும் தரப்படும், குழந்தை பாக்கியமும் தரப்படும். ஸோ அதனால் அதையும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டேன். இப்போ 3ஆவதாக திருமணம் உங்கள் பர்த் சார்ட்டில் எப்படி எளிமையாக கண்டுபிடிக்கணுன்றதை சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் நான் 1 by 1 சொல்கிறேன். அதை பார்த்து பயனடைங்க. மறக்காமல் கோயில் உண்டியில் 11 ரூபாய் போட்டு இந்த பரிகாரங்களை செய்யுங்க. வேறு என்ன டாபிக்கு, நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னது இது 2 தான் சொல்லியிருக்கேன். திருமணத்துக்கு இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களை எவ்வளோ சீக்கிரம் சந்திக்க முடியுமோ சந்திக்கிறேன். ஸ்பீக்கர் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் வந்துடும். இன்னும் கிளாரிட்டியாக உங்களுக்கு எவ்வளோ வீடியோ போட முடியுமோ போடுறேன். நன்றி, வணக்கம். ஸோ இன்றைக்கி டாபிக் இதோட முடிஞ்சது. பார்த்த எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள். எவ்வளோக்கு எவ்வளோ எல்லாரும் ஃபேஸ்புக்கில் இருக்கோம். ஃபேஸ்புக்கில் கிடைக்காதவங்க யூடியூப் சேனல் கார்த்திக் சம்பந்தன் தெரிஞ்சிங்கன்னா அங்கேயும் கிடைக்கும். எல்லா வீடியோவும் அதுலேயும் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ அப்லோட் பண்ண பிறகு அங்கேயும் போய் பாருங்கள். உங்களை தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. அவங்களும் பயனடையணுன்றது தான் இதனோட நோக்கமே. மறக்காமல் யூடியூப் சேனலில் போயிட்டு வீடியோவை பாருங்கள். ஃபேஸ்புக்லேயும் பார்த்து யாராருக்கெல்லாம் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ண முடியுமோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.